வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு உடைவது உறுதி என்று அதிமுகவின் முன்னாள் முக்கிய புள்ளியாக இருந்த புகழேந்தி அவர்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பால் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் அதிமுகவில் பூகம்பமே வெடித்துவிட்டது. மேலும் எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்கக்கூடிய கூட்டம் 10ற்கு மேற்பட்ட கூட்டமாக அதிமுகவில் உருவெடுக்கும் ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு என்று உண்மையை போட்டு உடைத்து விட்டாரா புகழேந்தி? இவர் சொன்னதற்கு என்ன காரணம்? கிட்டத்தட்ட அதிமுக 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் ஒரு தொகுதியை மட்டும்தான் தேனி தொகுதியை கைப்பற்றியது. அதுவும் பன்னீர்செல்வம் கோட்டையாக இருக்கின்ற தேனி தொகுதியை கைப்பற்றியது. ஆனால் இந்த முறை அதிலும் தோல்வியை தழுவி ஒரு தொகுதிகள் கூட வெற்றியடைய முடியாத நிலைமை உருவாகும். இதே நிலைமை நீடித்தால் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் இதே நிலைமைதான் உருவாகும் என்பதையும் தெள்ளத் தெளிவாக புகழேந்தி அவர்கள் கூறியுள்ளார். ஆனால் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் இதற்கு ஒருபோதும் சம்மதம் தெரிவிக்க மாட்டார்கள். ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்கக்கூடிய கூட்டம் 10ற்கு மேற்பட்ட கூட்டமாக மாறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது என்று புகழேந்தி அவர்கள் அந்தர்வல்ட்டி அடித்திருப்பது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு அளித்து வரக்கூடிய புகழேந்தி அவர்கள் எடப்பாடி பழனிசாமியையும் அதிமுகவையும் கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார். இந்த நிலையில்தான் நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி நடந்து முடிந்த மக்களவை தேர்தலின் முடிவுகள் ஜூன் 4ஆம் தேதி வெளியாக உள்ளது. இந்த சூழ்நிலையில்தான் ஜூன் 4ஆம் தேதி மாலையிலேயே அதிமுகவில் பிளவுகள் ஏற்படும். 10ற்கு மேற்பட்ட கூட்டமாக எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்கக்கூடிய நபர்கள் அதிகமாவார்கள் என்றும் இதற்கு பிறகு நிச்சயமாக அதிமுகவில் ஒற்றுமை என்பதே இல்லாமல் போகிவிடும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த தவறின் காரணமாக அதிமுக அழிந்தாலும் கூட பாதிப்புகள் மிக பெரிய அளவில் உருவாகும். இதனால் திமுகவிற்குத்தான் கொண்டாட்டம் என்றும் புகழேந்தி அவர்கள் தெள்ளத் தெளிவாக கூறியுள்ளார். ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு புகழேந்தி அவர்கள் கூறுவது நடக்குமா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க.